அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. சிலர் சொல்லுவாங்க, நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறேன் பிரதர், மனதளவில் சரீர அளவில் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கிறேன். நான் இப்போ ஆறுதலை தேடுகிறேன். என் உடன் பிறந்தவர்களிடத்திலே, உறவினர்களிடத்திலே, நண்பர்களிடத்திலே ஆறுதலை தேடுகிறேன். ஆனா எல்லாருமே என்னை குறை சொல்லுறாங்க, குற்றப்படுத்துறாங்க. என் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லுகிறது உண்டு. யோபுவினுடைய வாழ்க்கையிலே இந்த சம்பவம் அப்படியே நடந்தது. யோபு 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, புல் இருக்கிற இடத்திலே காட்டு கழுதை கத்துமோ, தனக்கு தீவனம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ. இந்த புல்லும் தீவனமும் இருக்கிற இடத்திலே மிருகங்கள் கூட கத்தாது. அது தேவையை அங்கு இருக்கிறபடினால் கதறாது. அதே போல யோபு தன்னுடைய வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை உடையவராயிருந்தார். மனைவியே அவரை குற்றப்படுத்துகிறார்கள். நீர் இன்னும் உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரா என்று சொல்லி குற்றப்படுத்துகிறார்கள். உடைமை பொருட்களை இழந்து விட்டார், பிள்ளைகளை இழந்து விட்டார், சரீரத்தின் அழகையும் இழந்து விட்டார். இப்பொழுது அவர் புலம்புகிறார். அவருடைய புலம்பலை பாருங்கள். யோபு 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமா இருக்கும். அவ்வளவு வேதனை. ஆனால் சுற்றிலும் இருக்கிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? என்னுடைய நண்பர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? யோபுவை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள், யோபுவை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். யோபு 19ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிக்கும் போது, இதுவரைக்கும் என்னை 10 முறை நிந்தித்தீர்கள் என்று சொல்லி அவர் வேதனைப்படுவார். உங்களுக்கு கடின முகம் காட்டுகிறதினால் இரக்கம் இல்லையா என்று சொல்லுவார். பாருங்கள், நண்பர்கள் அவரை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறது போல இந்த நாட்களிலும் தன் வாழ்க்கையில சில பாதிப்புகள், வேதனைகள், கண்ணீரின் மத்தியில் இருக்கிற அநேக தேவ பிள்ளைகளை சுற்றிலுமா இருக்கிறவர்கள் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய சூழ்நிலையை பார்த்து, நீ பெரிய பாவம் செஞ்சுட்ட, நீ இதை செஞ்சுட்ட, அதை செஞ்சுட்ட, எல்லாம் உனக்கு கிடைத்த தண்டனைன்னு சொல்லி நிறைய பேர் பல்வேறு விதமான காரியங்களை சொல்லுவார்கள். ஒரு வியாதி வந்துட்டு அதுக்கு 1000 குறை சொல்லுவாங்க. அருமையான சகோதரா சகோதரி, யோபுனுடைய வாழ்க்கையை பாருங்கள். யோபு மிகவும் நெருக்கப்பட்டு உடைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவர் கூடவே இருந்தார். நிறைய பேர் அவரை சுற்றிலும் அவரை காயப்படுத்தினாலும் கண்டு கொள்ளாமல் கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தார். கடைசியில் முடிவு எப்படி இருந்ததாம்? 2 மடங்கு ஆசீர்வாதம் இருந்ததாம். யோபுனுடைய நண்பர்கள் குற்றப்படுத்துகிற போது அவர்களை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். யோபு 38ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்திலே, அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவர்கள் யார் என்று கேட்கிறார். யோபு, நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்று சொல்லி ஆண்டவர் யோபு 42ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார். ஆனால் யோபுனுடைய வாழ்க்கை பாருங்கள். யோபு தன் சிநேகிதருக்காக அவர்களை மன்னித்து ஜெபித்து வேண்டுதல் செய்த போது இழந்த எல்லாவற்றையும் 2 மடங்கு பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் மற்றவர்களால் காயப்படுகிறீர்களா? வேதனைப்படுகிறீர்களா? கண்ணீர் வடிக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். எந்த இடத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு கலங்கினீர்களோ, எந்த இடத்தில் உடைந்து போனீர்களோ, அதே இடத்தில் தேவன் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், தலை உயரச் செய்வார். உங்கள் ஆயுசு நாட்கள் ஆசீர்வதிக்கப்படும், உங்கள் பலவீனம் சுகமாக்கப்படும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? வல்லமையுள்ள தேவனே, நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, உடைந்து போன நிலைமையிலே வேதனையோடு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளின் மீது தேவன் தம்முடைய கரத்தை நீட்டி அற்புதம் செய்து யோபுவினுடைய வாழ்க்கையை மாற்றின தேவன் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை மாற்றுவீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Amen.